ரிவைவல் மீடியா நடத்தும் 2வது சனிக்கிழமை எழுப்புதல் கூடுகை வரும் அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறும் இடம் ரிவைவல் மீடியா ஸ்டுடியோ, பூம்புகார் நகர், ஃபர்ஸ்ட் மெயின் ரோட், கொளத்தூர், சென்னை 6,99,000. தேவ பிரசன்னத்தில் மூழ்க, தேவ வார்த்தையில் திளைக்க அன்புடன் அழைக்கிறோம். துதி ஆராதனை நடத்துபவர் சகோதரி அனிதா பீட்டர். உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை பரிபூரணமாக்குகிறார். 2 நாள் சந்தோஷமா இருப்போம், அதுக்கப்புறம் 2 நாள் அழுகிறது, திருப்பி 2 நாள் சந்தோஷமா இருக்கிறார். அப்படி இல்லை, ஏன்னா அவர் நம்முடைய ஆண்டவர் பரிபூர்ணமானவர், சம்பூர்ணத்தின் தேவன். உங்களுக்கான தீர்க்க தரிசன செய்தியை அளிப்பவர் சகோதரர் பீட்டர் எல்விஸ். ஒரு எரியோ நிக்குது, செங்கடல் நிக்குது, பிரச்சனை இல்லை எங்களுக்கு. ஏன்னா அந்த பிரச்சனைகளை எல்லாம் 2ஆக பிளக்கிற தெய்வீக பிரசன்னம் எங்களுக்குள்ள இருக்குது. அது போதும், நீங்க எங்களோடு கூட இருந்தா போதும். தேவ பிரசன்னம் உங்களை அன்புடன் அழைக்கிறது. இதில் கலந்து கொள்ளும் யாவருக்கும் மதிய உணவு வழங்கப்படும். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. எல்லாம் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, நீங்க போதும் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில. அவர் போதும், அவருடைய கிருபை போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல
மத்தேயுவில் பார்க்குறோம். 2வது வசனம் நான் வாசிக்கிறேன். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இங்கே பாருங்க, ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு ஆசீர்வாதமோ ஒரு சுகமோ ஒரு விடுதலையோ ஏதோ ஒன்று உங்ககிட்ட கிடைக்கணும், நீங்கள் ஆண்டுகிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும், நீங்கள் பாவி இல்லைன்றது. ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? இவன் ஆண்டவர்கிட்ட மற்றவங்க கேட்ட மாதிரி இவன் கேட்கல. இவனை ஒருத்தவங்க கூட்டிகிட்டு வராங்க. அவங்க விசுவாசத்தை பார்த்துட்டு இவனை பார்த்து ஃபஸ்ட்டு ஒரு வேர்டு சொல்கிறாரு. இவனுக்கு தேவை ஃபஸ்ட்டு மிராக்கிள் இல்லை, இவனுக்கு ஒரு சத்தியம் தேவை. அந்த சத்தியம் தேவை, அந்த வார்த்தை தேவை. என்னன்னா புரியுங்களா? அங்கே பாருங்கள், மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. திடன்கொள், பாவம், என் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சின்னாலே ஒரு தைரியம் வரும் பாருங்க, ஒரு பவர் வரும். அதான் ஆண்டவர் சொன்னார், மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னாரு. இன்னைக்கு இந்த சின் கான்சியஸில் என்னைக்கோ நீங்கள் செஞ்ச பாவம், அந்த பாவ உணர்வு, அந்த பாவ எண்ணங்கள் உங்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிற வரைக்கும், இல்லை நான் பாவி அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக்க முடியாது. அந்த பாவ உணர்வு இன்னைக்கு எல்லாத்துக்குள்ளேயும் நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டு ஆஸ்வதிக்கிறார், ஆமாம் பிரதர், ஆண்டு சுகம் கொடுப்பாரு, ஆமாம் பிரதர், எல்லாமே உண்மைதான், வாக்கு திட்டங்கள்லாம் உண்மைதான். ஆனால் எனக்கு நடக்குமா பிரதர்? நான் தான் ஒழுங்காகவே ஆண்டோட உறவில் இல்லையே பிரதர், நான் தான் ஒழுங்காக ஜெபம் பண்ணலையே பிரதர், நான் தான் அப்படியாச்சே, நான் அன்னைக்கு ஒரு பெரிய பாவம் செஞ்சேனே, நான் இன்னும் இந்த பாவம் என்கிட்ட தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? திடன் கொள்ளுங்கள். உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன சொல்றா? திடன் கொள்ளுங்கள், தைரியமாக இருங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்போ அவனுக்கு வந்துச்சு பாருங்க, அவனுக்கு என்ன தெரியுமா? அவன் பாவம் தான் அவனை படுக்க வச்சுது. அவன் செய்த பாவம் ரூட்டை பார்த்தார் ஆண்டவர். ஆண்டவர் எப்பயுமே ஆண்டவர்கிட்ட பிடிச்சது என்னன்னா, அது மலையை பார்க்க மாட்டார், பெருசாக நிற்கிற பர்வதத்தை பார்க்க மாட்டார். எங்கே ரூட் அடித்தா போதும், மலை சரிஞ்சிடும் நல்லாவே தெரியும். செருபாபேல் போய் நின்னா மலை காலின்னு தெரியும். மோசே போய் நின்னா செங்கடல் பிளந்துரும் தெரியும். ஜோஷுவா போய் பின்னா யோர்தான் நிற்கும், எரிகோ விழுன்றது தெரியும். அதெல்லாம் பிரச்சனைலாம் ஆண்டுக்கு பெரிய பிரச்சனையே இல்லை. ரூட்டை டீல் பண்ணுவார். ஆண்டோட ஹீலிங்கில் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டை அடிச்சுட்டா போதும், காலி எல்லாமே. இவர் என்ன சொன்னான்னா, அவனுக்கு தேவை என்ன தெரியுமா? உன் பாவம். அவன் 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 எண்ணத்தை மாற்றினார். மனசு மாறிச்சுன்னா வாழ்க்கை மாறிடும். அது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தான், என் பாவம் என்னை படுக்க வச்சிருச்சு, என் பாவம் என்னை நோயாளி ஆக்கிடுச்சு, என் பாவம் என்னை வியாதி ஆக்கிடுச்சு, என் பாவம் என்னை தரித்திரன் ஆக்கிடுச்சு, நான் பண்ண மிஸ்டேக் என் வாழ்க்கையை செதறடிச்சிடுச்சு அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருந்தான்ல. அவன் அவன் பாவத்தை, அந்த வியாதியெல்லாம் பார்க்கல ஆண்டவர், வியாதியை பார்க்கலாம். அவன் மனசை கொஞ்சம் மாற்றி விட்டுட்டாரு. அல்லேலூயா. நான் பாவி நினச்சான்ல, நீ பாவி இல்லைடா, உன் பாவங்கள் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுச்சு. அவ்வளோதான், முடிச்சுட்டாரு. அப்புறம் இங்கே பாருங்க, அதை சொல்கிறாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்போ உடனே கேட்குறாங்க 3வது வசனம், அப்பொழுது வேத பாரதி சிலர் இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான். அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா தேவ தூஷணம். இன்றைக்கி நிறைய பிரசங்கங்கள் அப்படி தான் சொல்கிறாங்க. யாராவது ப்ராஸ்பரிட்டியை பேசிட்டா போதும், யாராவது சுகத்தை பேசிட்டா போதும், என்ன சொல்லிடுறாங்க? இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான் அப்படின்னு சீல் அடிச்சிடுறாங்க பாருங்க. இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? இந்த ப்ரீச்சிங்கெல்லாம் பார்த்து யாராவது சொன்னால் ஆண்டு சொல்கிறார், ஏன் போவோம் இருதயத்தில் பொல்லாதவைகள், பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்றது அகைன்ஸ்டாக பேசுகிறது என்ன தெரியுமா? பொல்லாங்கன்னா சாத்தான் மாதிரி யோசிக்கிறாங்க அவங்க. யார் பொல்லாங்கன்னு? யார்? டெவிலு. அவங்க என்ன பண்ணுறாங்க? சாத்தான் மாதிரி யோசிக்கிறாங்க. அதான் சொல்கிறார், எப்பா உன் இருதயத்தில் நீ பொல்லாங்க யோசிக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? எதுப்பா ஈஸி? இன்னைக்கு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அது ஈஸி, இது ஈஸி, இது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் சொல்கிறாருன்னா, போய் ஒரு ஆள்கிட்ட, எப்பா
உன் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சுப்பா அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் தான் வியாதியசனை கை பிடிச்சி தூக்கி விட்றாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப கஷ்டம். அதான் சொல்கிறேன், ஆண்டு சொல்கிறாரு, எப்பா எது தெரியுமா ஈஸி? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்றது ஈஸி, மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டம். சிலுவையில் அவர் முடித்து விட்டார், சிலுவையில் எல்லா பாவங்களையும் அவர் சுமந்து தீர்த்தார்ல. இந்த டைமில் அவர் எந்த பாவத்தையும் சுமக்கலை, ஆனால் அவர் நடக்க போகிறத முன்னாடியே கன்ஃபஸ் பண்ணுறாரு. சிலுவையில் அன்னைக்கு கொண்டு போய் என்னமா செய்யணும்? செய்கிற பாவத்துக்கு ஏற்ற மாதிரி புறாவை கொடுக்கணும், அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும். இவர் என்ன செய்யறது? இது தன்னையே ஆல்ரெடி சிலுவையில் அரைஞ்சிட்ட மாதிரி தான் சொல்கிறாரு. உன் பாவங்க அதான் சொல்கிறேன்ப்பா, எது ஈஸி? ஒருத்தவங்க இங்கே பாருங்கள், நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஒருத்தவங்க படுத்து கிடக்குறாங்க, அவங்கள்ட்ட போய் நீங்கள் பேசுகிறது ஈஸியா, அவனை கை பிடிச்சி தூக்குறது ஈஸியா? பேசுகிறது ஈஸி. போயிட்டு எப்பா படுத்துருக்கீங்களா, உங்களுக்கு ஆண்டது செய்வார், இதை செய்வார், இதை செய்வார் ஆண்டது. எப்போ நீ பேசுகிறது ஈஸி, பேசுறது சொல்வது எளிது தானே. நீ மாவங்கள் நம்ம போய் என்ன செய்யணும்? நீங்கள் சொல்ல வேண்டியது என்னன்னா, எல்லா ஜனத்துக்கிட்டையும் இங்கே வந்திருக்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறேன், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு. தயவு செய்து பழைய சின் கான்சியஸில் வாழ்ந்தீங்கன்னா உண்மையாலுமே சொல்கிறேன், ஆண்டுடைய ஆசீர்வாதங்களை பெறவே முடியாது. வசனம் சொல்ல தெரியுமா? உங்கள் பாவங்களே உங்களுக்கும் எனக்கும் மதிலாக திரையாக இருக்குதுன்றாரு. அவரால் நம்மளை பார்க்க முடியாமல் இருந்துச்சு, அவரால் நம்ம பார்க்க முடியாமல் இருந்துச்சு. நடுவாக இருந்த திரையை ரெண்டாக கிழிச்சு நம்மளை உள்ள வர வச்சு, அவர் நமக்குள்ளே நாம் அவருக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருந்த காலத்தில் இங்கே நம்ம என்னமா சரி நம்மளே ஸ்க்ரீன் போடுறோம், அவர் கிழிக்கிறாரு, இங்கே நம்ம ஸ்க்ரீன் போடுறோம். இந்த பாவம் ஆண்டவரே, நான் அன்றைக்கி அது செஞ்ச கொஞ்சம் பெரிய பாவம், இது சின்ன பாவம், இல்லை என்கிட்ட இருக்கிற இந்த கேரக்டரு நான் சரியாக இல்லையே. நீங்கள் சரியாக இருக்கிறீங்களோ சரியாக இல்லையோ, அவன் கேரக்டர் மாறிச்சா சொல்லுங்கள்? அவன் கேரக்டரை டீல் பண்ணார். உனக்கு தேவை, உன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. அதை மன்னிக்கப்பட்டு ஒரு அற்புதம் நடக்கும் பார்த்தீங்களா, ஆண்டவருடைய அன்பை அவன் தெரிஞ்சுக்குவான் பார்த்தீங்களா, அப்புறம் அவன் கேரக்டர் மாறும். நான் எல்லாம் சரி பண்ணிவிட்டு நான் பர்ஃபெக்டாக 100% ஆகிட்டு அப்புறம் ஆண்டு அற்புதம் செய்யறா, உலகத்தில் ஒரு பயலுக்கு அற்புதம் நடக்காது, ஒத்த ஆளுக்கு நடக்காது அற்புதம். ஆண்டவர் நம்ம லைஃப்பில் இடைப்படுறது நம்ம கேரக்டரை மாற்றும், தெரியுதுங்களா? ஆண்டவர் நம்மளோட வாழ்கிற வாழ்க்கை நம்ம கேரக்டரை மாற்றும். இன்றைக்கி வந்த உடனே நீங்கள் அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லை. ஆண்டவர் அவனுக்கு என்ன வேணுமோ அதை தான் டீல் பண்ணுறாரு. உனக்கு கண் இல்லையா, வா, அவன் அந்த மண்ணை எச்சில் துப்பி அதை குழப்பி என்ன பண்ணாரா, கண்ணில் பூசினாராம். பூசும்போது என்ன ஆகிடுச்சு, அங்கே ஆக்சுவலி என்ன சொல்கிறாங்க, அங்கே கண்ணே இல்லைன்றாங்கல்ல, அதுதான் சொல்கிறாங்க. அதனால தான் அந்த மண்ணை எடுத்து பூசி அந்த கண்ணை உருவாக்குனாருன்றாரு. அப்போ எது இல்லையோ அதை ஆண்டவர் என்ன செய்யறா, நம்ம வாழ்க்கையில் உருவாக்குறா. ஒன்றே ஒன்றா, நான் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், நான் ஆசையாக இருக்கிறேன். தயவு செய்து சின் கான்சியஸில் இருக்காத, நான் பாவி அப்படின்னு சொல்லாத, பாவத்துக்காக பிரசன்னத்தில் உட்காந்து அழவேணாம். ஆண்டவரை நினச்சி அழுவலாம், அவர் செய்த நன்மைகளை நினச்சி அழுவலாம், ப்ரெசன்ஸில் அவர் வார்த்தைகளை நினச்சி நான் அழுவலாம், அவர் அன்பை நினச்சி அழுவலாம். நான் பாவின்னு தயவு செய்து அழுவாதீங்க. ஏன்னா அந்த சின்கான்சியஸில் சின்னில் நம்ம இருக்கக்கூடாதுன்னா, சிலுவையின் அளவு தன்னை தாழ்த்தி அவர் படாத கஷ்டப்பட்டு அவ்வளவு நொறுக்கப்பட்டு நிர்வாணமாகி எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நீ பாவி இல்லை அப்படின்னு சொன்னால், ஐயோ நான் பாவின்னா ஓங்கி நறுக்குன்னு தலையில் கொட்டுவார் இல்லையா? இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்களேன், உங்கள் பிள்ளைக்காக கஷ்டப்பட்டு ஒன்று செஞ்சு ஒரு பயங்கரமான பண்ணிவிட்டு அந்த பிள்ளை அம்மா அந்த மாதிரினா, நான் இருக்குது என்ன இவ்வளோ பண்ணியிருக்கிறேன், இவ்வளோ போராடிட்டு வந்துட்டு பாவி கீவின்னுக்கிட்டு அப்படின்ற டென்ஷன் வரும் பார்த்தீங்களா? அதை விட 1000 மடங்கு ஆண்டருக்கு டென்ஷன் வரும். ஹல்லேலூயா. அதாவது நம்ம என்ன செய்யணும்னா, பார்த்து பேசணும். ஃபஸ்ட்டு பேசுங்க, வார்த்தைகளை சொல்லுங்கள், உங்களுக்கே சொல்லுங்கள், எப்பா நான் பாவி இல்லைப்பா, நான் நீதிமான், நான் பாவி கிடையாது. உங்களுக்கே சொல்லுங்கள், ஹே பீட்டர், உன் பாவம் மன்னிக்கப்பட்டுடுச்சு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டுடுச்சு, நீ பாவி இல்லை, நான் பாவி இல்லை. அந்த பாவ சிந்தனை கொண்டு வா. நீ அன்னைக்கு ஒரு 10 பிசாசு கொண்டு வருவான், அது எதையும் உள்ள சரக்கை ஏற்றுக்காதீங்க. ஹல்லேலூயா. இந்த இன்ட்ரடக்ஷன் இவ்வளோ 12 மணி ஆச்சா? சரி, இது நான் இங்கே நின்ற போது வந்த ஒரு சின்ன வார்த்தை. ஆண்டவர் உங்களோடு பேச சொன்ன வார்த்தைகள், சில வார்த்தைகளை நான்
பகிர்ந்து கொள்ள ஆசையாக இருக்கிறேன். அதாவது இப்போ பேச அப்படின்ற போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அங்கே பாருங்கள், ஆகார் இருக்காங்க. ஆகார் எடுங்களேன், ஆகாரை பார்த்துட்டு வந்துடலாம். ஆகார் என்ன சொல்கிறாங்க, அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசினவருக்கு நீர் என்னை காண்கிற தெய்வம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. பாருங்களா, இங்கே தான் ஃபஸ்ட்டு டைமு ஆகாரை கடவுள் சந்திக்கிறாரு. சந்தித்த உடனே என்ன சொல்கிறாங்க, இந்த சூழ்நிலையில் என்னை பார்த்தாருப்பா, என் கடவுள் என்னை பார்த்தார். பிரியமானவர்களே, எல்லாருக்கும் நம்ம ஒரு காலத்தில் ஒரு சூழ்நிலையில் இருந்தோம். அப்போ ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணார், பார்த்தார். அல்லேலூயா, நம்மளை கண்டார் இல்லைங்களா? அது ஒரு நாள் இல்லை, பல நாள், பல சூழ்நிலைகளில் அவர் நம்மளை கண்டார். இங்கே லிட்ரலாக பார்க்குறாங்க, கடவுளே கண்ணு முன்னாடி பார்க்குறாங்க. ஒரு அற்புதம் நடக்குது. திரும்ப அகைன் 21 எடுங்களேன், ஆதியாகமம் 21 பார்ப்போம். அதே ஆகார் இப்போ வயிற்றில் குழந்தை இருந்துச்சு, இப்போ குழந்தை கையில் இருக்குது. இந்த குழந்தையோடு போகிறாங்க. துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். இன்றைக்கி யாரெல்லாம் பர்சனல் லைஃப்பில் அழுதுகிட்டு இருக்கீங்க? தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டோடைய பிரசன்னத்தில் யார் அழுதுகிட்டு இருக்கீங்க? ஏதோ ஒரு காரணத்துக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் அழுகையை நான் பார்க்குறேன். என்ன பிரச்சனைனா, பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன். அப்பா ஆகார், அவர் நீ இப்போதான் ஒரு 5 அதிகாரத்துக்கு முன்னாடி நீ தானம்மா பேர் வச்ச. என்ன பேர் வச்ச? நீர் என்னை பார்க்குற தெய்வம் அப்படின்னு நீ சொல்லிட்டு பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்றியே. இப்போ உனக்கு ஒரு கான்சியஸ் இருக்கணும்ல, அதே வனாந்திரம் தான். அப்போ இந்த அம்மாவுக்கு ஒரு கான்சியஸ் இருக்கணும். இந்த அம்மா தான் கடவுளுக்கே பேர் வச்ச அம்மா. இந்த ஆகார அம்மா சாதாரண அம்மா இல்லை, நீர் என்னை காண்கிற தேவன்னு பேர் வச்சாங்க. வச்சுட்டு மறந்துட்டாங்க, ஆண்டவரையும் மறந்துட்டாங்க, இங்கே பேர் வச்ச பேரையும் மறந்துட்டாங்க. நம்ம அந்த மாதிரி தான். நம்ம சர்ச்சுக்கு வந்தா அந்த எபினேசர், எல்ரோயி, யெகோவா ராஃபா, யெகோவா ஷம்மா, அப்படியே சும்மா எத்தனை 1000 நாமங்கள் சொல்கிறது, சொல்லிட்டு வீட்டுக்கு போய் மறந்துடுறது, அளவுதான். சொன்னதில் என்னம்மாச்சு? பிரச்சனை வரும்போது என்னாச்சு? அங்கதான் அவர் என்ன கேட்குறாருங்க பாருங்க. அடுத்தது, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார். இப்போ யாரெல்லாம் தனியாக உட்காந்து அழுவுறீங்க? ஆண்டவரை பாருங்க. அவங்களுக்கு ஒரு கான்சியஸ் வேணும். என்ன தெரியுமா? என்ன ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்ற கான்சியஸ் வேணும். இங்க பாருங்க. அடுத்தது, தேவன் கேட்டார். அப்படியே நிறுத்துங்களேன். இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு வந்துச்சு பாருங்க ஒரு கோவம். அந்த ஆகாரம்மாக்கு கண்டிப்பாக கோவம் வந்திருக்கும். ஏன் தெரியுமா? இங்கிலீஷில் பார்த்தோம்னா வாட் இஸ் த மேட்டர், வாட் இஸ் த மேட்டர். ஆகாரே உனக்கு என்ன ஆச்சுன்னு கடவுள் கேட்குறாரு. நான் ஆகாராக இருந்தால் என்னம்மா சொல்லுவேன்? ஏன் ஆண்டவரே, உங்களுக்கு நான் கண்ணா இல்லை, புருஷன் விட்டுட்டான், கூட இருந்த சொந்த பந்தம் நண்பர்கள் எல்லாம் விட்டுட்டாங்க, நான் தனியாக வனாந்தரத்தில் போயிட்டுருக்கிறேன், கூட ஒரு பையன் இல்லை, கையில் என் குழந்தை இருக்குது, அந்த நம்பிக்கை என் குழந்தையும் சாக போகுது, நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணீங்க அவனை பெருக பண்ணுவேன், அவனும் ஒரு பெரிய ஜாதி ஆவான், கண்ணு முன்னாடி செத்துக்கிட்டு இருக்குதான், நானும் தண்ணியில் நானும் கொஞ்சம் நேரத்தில் செத்துருவேன், ஒன்றுமே இல்லை, நம்புறதுக்கு ஒன்றுமே கிடையாதுயா. அப்போ உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறேன். உனக்கு என்ன ஆச்சு? அப்போ இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, ஏய் உனக்கு ஒன்றும் ஆகலை, என்ன ஆச்சு, எதுக்கு இந்த அழுவை அப்படின்னு கேட்குறாரு. வாட் இஸ் த மேட்ரு? நீ தான் பேர் வச்சில்ல, நான் தான் உன்னை பார்க்குறவர்னு சொன்னல, நீ ஏன் மறந்த? பேர் வச்சது அழகான பேருங்க. நீர் என்னை பார்க்குற தெய்வம்னு வச்சாங்க அந்த அம்மா. அவரை பார்த்துக்கிட்டே கடவுள் எப்படி தான் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களா அந்த அம்மாவை. ஏன்னா வனாந்திரத்தை வந்தப்போ யாருமே பார்க்குறதுக்கு இல்லை அந்த அம்மாவை. ஒரு சொந்தம் இல்லை, ஒரு பந்தம் இல்லை. வனாந்திரத்தில் நடந்து போகுது, தனியாக ஒரு லேடி நடந்து போகுதுக்கு. அப்போ கர்ப்பமாக போச்சு. இப்போ இந்த அம்மா கையில் குழந்தையோடு போகுது. வயசு வாலிப வயசாக எத்தனை வயசுன்னு தெரியல.
அதோட அந்த அம்மா போயிட்டு இருக்குது. இப்போ போயிட்டு இருக்கும் போது யாருமே இல்லை. ஆனால் அந்த அம்மாவுக்கு ஒரு கான்சியஸ் என்னன்னா, யாருமே பார்க்கலப்பா, வயிற்றுல குழந்தையோட போனேன், அப்போ என்ன ஒருத்தர் பார்த்தாரு. யாருமே காப்பாற்றுறதுக்கு இல்லைப்பா, ஒருத்தர் என்ன காப்பாற்றினாரு. அதை தான் பேர் வச்சுட்டு இந்த அம்மா இப்போ இந்த குழந்தை இப்போ என்ன நடந்திருக்கணும், இதே பாதை தான், எனக்கு இதே எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குது, அவர் என்னை காப்பாற்றினார், எங்கேயா அவரை பார்க்கணும், உட்காந்து அழக்கூடாது. ஆனால் அதான் ஆண்டவர் கேட்டார், உனக்கு என்ன ஆச்சு? ஆகாரே, நீ தானே பார்க்குற, என்ன காண்கிற தேவன் சொன்னேன், இப்படி சொல்லிட்டு உக்காந்து அழுவுறியே, உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. எப்பா உனக்கு இருந்த விசுவாசம் எங்க? நீ எனக்கு பேரெல்லாம் வச்சு அடடா, நீ என்னை காண்கிற தேவன் என்ன பாராட்டினியே, ஆகாரே உனக்கு என்ன ஆச்சு? மாறிட்டியே நீ. இப்போ உட்காந்து திரும்ப பழைய கேஸு, பழைய குருடி கதவை திருடி போயிட்டாங்க. திரும்பி 1ஆம் கிளாஸ்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க, அழுகுறாங்க. அப்போ தனியாக இருந்தப்போ அழுதாங்க பார்த்தீங்களா, அங்கே ஆரம்பிக்கிறாங்க. திரும்ப எல்கேஜியில் போய் சேர்றாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை ட்ரெயின் பண்ணி காலேஜ் வரைக்கும் கொண்டு வந்தா, உங்கள் பையன் கொண்டு போய் திரும்ப எல்கேஜியில் உட்காந்து என்ன செய்வீங்க? நறுக்குன்னு ஒரு கொட்டு போ காலேஜுக்கு. எல்கேஜியில் போய் உட்கார்ற, உனக்கு எவ்வளோ செலவு பண்ணி காசு கடனை வாங்கி அதை வாங்கி உனக்கு கண் விழிப்புலாம் என்ன, காலையில் படிக்கும் போது உனக்கு காஃபி போட்டு கொடுத்து 5 மணிக்கெல்லாம் டீ போட்டு கொடுத்து உனக்கு 3 வேளை சமைச்சி கஷ்டப்பட்டு வண்டிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை கொண்டு வந்து மேலே கொண்டு வந்தா ஐயா அப்படின்ட்டு போய் எல்கேஜியில் போய் உட்காந்திங்கன்னா உங்கள் புள்ள உட்காந்தா உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி தான் ஆண்டவருக்கும் வரும். உனக்கு என்ன ஆச்சு? அடடா ஆகாரே, நல்லா தானே இருந்த ஆகாரே, ஏன் ஆகாரே அழுவுற? நான் இருக்கிறேன், நீ தான் பார்க்குற தேவன் இருக்கல, பார்க்கறதுக்கு ஒரு கடவுள் நான் இருக்கிறேன்ல, நான் பார்க்குறேன். ஆண்டவர் பார்த்தா வேற மாதிரி இருக்கும், ஆண்டவர் பார்த்தா வேற மாதிரி இருக்கும். நம்ம பார்த்தோம் அது சாதாரணமாக இருக்கும், ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை பார்க்க வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற மாதிரி இருக்கும். கோலியாத்து இந்த வாட்டி நான் படிக்கும் போது பார்த்தேன், தாவீது போய் நின்னாரு, கோலியாத்துக்கிட்ட ஒரு வார்த்தை பேசல. பேச்சை யாருங்க ஆரம்பிச்சா? கோலியாத் தான் ஆரம்பித்தார். இவர் போய் நின்னாரு, அவன் பயந்துட்டான், உள்ளே இருக்கிற பிசாசு ஆட ஆரம்பிச்சிச்சு. நீ அது இப்படின்றான் சொல்லிட்டு என்ன பண்ணுறான் தெரியுமா? அது வரைக்கும் இந்த கோலியாத்து தன்னை ஒரு பெரிய ராட்சதனா பார்த்தவன், தன்னை ஆம்செல்லாம் அப்படி பார்த்துருப்பான், அட்டை காலெல்லாம் பார்த்துருப்பான், ஹைட்டு எல்லாத்தோட ஹைட்டு, தன்னை ஒரு ராட்சதனா பார்த்தவன் இவனையும் எல்லாம் ராட்சதனா பார்க்குறாங்க. ஜைஜாண்டிக்கான ஆளு. மொத்த முறையா தாவீதின் பார்வை அந்த கோலியாத்தின் பார்வையை மாற்றி என்னம்மா, நான் நாயான்னா ராட்சதனையே ஒரு தேவ மனுஷனின் பார்வை, ஒரு தேவ மனுஷனின் விசுவாசம் அவனை நாயை போல பார்க்க வைக்கும். விழுந்தது எங்கே தெரியுமா? அங்கேயே விழுந்துட்டான் தாவீது, அங்கேயே க்ளோஸ். நமக்கும் அதே தான். நான் நாயி, நான் பூச்சி, நான் புழுவு, நான் ஒன்றும் இல்லை, நான் பாவி, ஐயோ நான் நீதிமான் இல்லைங்க, நான் அந்த மாதிரி பாவி இந்த மாதிரி பாவினீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியாது. அதே மத்தேயு திரும்ப வாங்கலேன், 8வது அதிகாரத்தில் 21வது வசனம் பாருங்க. அவருடைய சீஷர்களில் வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். ஏயா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஜீசஸ் கூட சுற்றுற, அவர் செய்கிற எல்லா அற்புதத்தை பார்க்குற, கூடியே நிற்கிற, மொத்த முறையாக ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் பார்த்தீங்களா? இவன் என்னம்மா கேட்குறாரு? அவர் கூப்பிடுறாங்க, கூட நிற்காம எங்கேயோ புறஜாதிலாம் வந்து என் பொண்ணு சாக கிடக்குதுங்க, என் வேலைக்காரன் சாக கிடக்குறாங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து எழுப்புங்க அப்படின்னு சொன்னால் இவர் போய் எழுப்பிட்டு இருக்கிறார். ஆனால் கூட இருக்கிறவன் என்னம்மா சொல்கிறான்? அடக்க ஆராதனை பண்ணணும் ஆண்டவரே, என்னை கொஞ்சம் விடுங்க, நான் போய் அடக்க ஆராதனை. சில பேர் சொல்லுவாங்க, என்ன ஒரு டெத்துக்கு கூட ஜீசஸ் அனுப்பல அவனை. அது கிடையாது, டெத்துக்கு அனுப்பல. இவன் என்னம்மா சொல்லியிருக்கணும்? என் தகப்பன் இறந்தான், நீர் ஒரு வார்த்தை அவர் உயிரோடு எழுந்திருப்பான்னு இவர் சொல்லியிருக்கணும்.
அடக்க ஆராதனை. இப்போ ஜீசஸ் அப்படி தான் கூப்பிட்டு இருக்கீங்க நிறைய பேர். ஜீசஸ் வாங்க அடக்க ஆராதனை பண்ணணும். அவர் வரமாட்டேங்கிறாரு பிரதர். ஜீசஸ்ட்டு கேட்குறேன் பிரதர், வரமாட்டேங்கிறாரு. வருவார். அடக்க ஆராதனை பண்ணுறாரா? அவர் அடக்கம் பண்ணுற எல்லாத்தையும் கல்லறையை திறந்து வெளியே தூக்கிட்டு இருக்கிறாரு. பாடியெல்லாம் டெட் பாடியெல்லாம் உயிரோடு எழுந்து வந்துக்கிட்டு இருக்குது. அவர்கிட்ட போயிட்டு எவ்வளவு தைரியம் இந்த சீசனுக்கு. அவர்கிட்ட போயிட்டு என்ன கேட்குறாரு? என் தகப்பனை அடக்கம் பண்ண உத்தரவு கொடுக்கணும், பர்மிஷன் கொடுங்க, நான் போய் அடக்கம் பண்ணிட்டு வரேன். இங்கே கண்ணு முன்னாடி செத்தவன் உயிரோட எழுப்பிட்டு பாருங்க. என்னதான் ஜீசஸ் கூடயே இருந்தாலும் வெளிப்பாடு இல்லை. கூடயே இருக்கிற பிரதர். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் 3 மணி நேரம் ஜபம், 3 வேளை ப்ரேயர், மாதத்தில் 4 நாள் ஃபாஸ்டிங். என்ன பிரயோஜனம்? ஆண்டவரோட நெருங்கல, தேவனோட உறவு நம்ம யாருன்னு தெரியல. அவர் விசுவாசிக்கிறவர் இன்னாருன்னு அவன் புரிஞ்சிக்கல. என்ன கேட்குறான்? நான் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். ஆண்டவர் எவ்வளோ ஏமாற்றம் அடைஞ்சிருப்பார் தெரியுமா? எவ்வளவு அவருக்கு ஒரு இன்சல்ட்டாக இருக்காது. இப்போ நான் வந்து இங்கே நின்றுட்டு நான் எல்லாம் ஒரு 10 பேரை நிற்க வச்சு எல்லாத்துக்கும் ஒரு 10,000 கேஷ் கொடுத்துட்ருக்கேன். என் பிள்ளை என்கிட்ட வந்து அப்பா நான் ரோட்டில் போய் ஒரு 10 ரூபா பிச்சை எடுத்துகிட்டு வரேன்னா எப்படி இருக்கும்? நான் போய் ஜெகுஜெயில் வந்து சொல்கிறேன், அப்பா நான் போய் ரோட்டில் போய் ஒரு 10 ரூபா. இதுதான் ஆண்டவருக்கு இருக்கிற கோபம். இந்த மாதிரி தான் இன்றைக்கி ஆண்டவர் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் நம்ம பிரதர், இந்த ஆண்டவர் ரொம்ப கடினமானவர். ஏன் பிரதர்? அடக்கம் பண்ணுறதுக்கு கூப்பிட்டோம் பிரதர், வர மாட்டேன்ட்டாரு. ஆண்டவர் புரிஞ்சுக்கிற தன்மை இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து ரொம்ப ஹோலி ஸ்பிரிட்டோடைய கைடன்ஸ் இல்லாமல் நீங்கள் ஆண்டவரை புரிஞ்சிக்க முடியாது. சின்ன வயசில் நான் படிக்கும்போது எனக்கு வந்துருக்கு, இந்த ஜீசஸ் பாரு அவங்க அப்பாவை வந்து அடக்கம் பண்ண கூப்பிட்றான், போக மாட்டேங்கிற, போல அடக்கம் ஆராதனைக்கு அனுப்பலை. இவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஜீசஸ் நான் போய் எங்கள் அப்பாவை உயிரோட எழுப்பிட்டு வரேன், என்னை விடுங்க அப்படின்னா போடான்னு இருப்பார். அடடடா, இஸ்ரேலுக்குன்னு இப்படி ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கலப்பா. நாங்கள் சொன்ன மாதிரி சொல்லியிருப்பார், நான் போய் எங்கள் அப்பாவை எழுப்பிட்டு வரேன். இதுதான் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. இன்றைக்கி நம்ம லைஃப்பில் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? நிறைய விஷயங்களை அடக்கம் பண்ணிகிட்டு இருக்கோம். அடக்கம் பண்ணுறது இல்லை, திறப்பு விழா தான் இனிமேல் எல்லார் வீட்டில் வாழ்க்கையிலையும். எல்லார் வாழ்க்கையிலையும் திறப்பு விழா. எல்லாம் புதுசாக நீங்கள் ஓப்பன் பண்ண, ரிப்பன் கட் பண்ண போகிறீங்க. எல்லாரோட வாழ்க்கையிலையும் திறப்பு விழாக்கள் வருகிறது. சாத்தன் எதையாவது அடக்கி அவன் வேலை அதுதான். சாத்தம் அடைக்கனா ஏதாவது மண்ணு போட்டு மூடணும். இந்த அனிமல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் போய் எச்சி போயிட்டு அதை என்ன செய்யணும்? மண்ணை போட்டு மூடும், தெரியக்கூடாதான். அந்த மாதிரி சாத்தானுக்கு என்ன தெரியுமா? ஏதாவது போட்டு எதாவது மறைச்சிடலாமா? இந்த ஊழியத்தை, இந்த அழைப்பை, இந்த அபிஷேகத்தை எதையாவது போட்டு க்ளோஸ் பண்ணிடலாமா தான் அவன் நினைப்பான். ஆண்டவர் என்ன செய்வார்? வாட்சல உனக்கு ரிப்பன் கட் பண்ணுறேன் அப்படின்னு. ஹல்லேலூயா. ரிப்பன் கட் ஆகிறது பார்க்குறேன், விஷனில் பார்க்குறேன். நிறைய பேர் லைஃப்பில் மினிஸ்ட்ரியில் ரிப்பன் கட் பண்ண போகிறீங்க. ஹல்லேலூயா. ரிப்பன் கட் ஓப்பன் நடக்குது. ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுப்பா, அந்த வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் பேசியிருக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் 30, 60, 100 பலன் தருவதாக. ஏஸ்லா, நீங்கள் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் மன்னித்து விட்டு, பழைய பாவங்களை யாராவது ஏற்கனவே செஞ்ச பாவங்களை அதை நினச்சி என்ஜாய் பண்ணுறீங்களா? அதை விட்டுருங்க. ஏற்கனவே சும்மா அதை செஞ்சதை கூட நினச்சி பார்க்காதீங்க. நீங்கள் சிகரெட் அடிச்சிருக்கலாம், இல்லை தம் அடிச்சிருக்கலாம், தண்ணி அடிச்சிருக்கலாம், இல்லை எந்த பாவமோ அதை நினச்சி கூட பார்க்க வேணாம். அதை நினச்சி கூட பார்க்க வேண்டாம். நீங்கள் நினச்சி பார்த்தீங்க, திரும்ப அதுக்கு உயிர் வந்துடும். அது ஏற்கனவே போட்டு புதைச்சாச்சு. அது திரும்ப எழும்பி வர வைக்காதீங்க. உங்கள் நினைவுகளால் உயிர் கொடுக்காதீங்க. உங்கள் நினைவுகளால் வார்த்தைகளுக்கு உயிர் கொடுங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற ஜீவனுள்ள தேவனுடையக்குள்ளே இருக்கிற வாக்குத்தத்தங்களுக்கு உயிர் கொடுங்க. அதையே நினச்சிக்கிட்டு இருங்க. அதையே எண்ணி சாரால் கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்தால் என்ற மாதிரி தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எண்ணி நினச்சி பலன் அடையுங்கள். எது கர்ப்பத்தில் பலன் அடையணுமோ, இல்லை எந்த உடல் உறுப்புகளில் பலன் அடையணுமோ அதில் ஒரு பலன் உங்களுக்கு வரும். ஜீசஸ் நேம், ஆமென். ஹல்லேலூயா. ரிவைவல் மீடியா நடத்தும் 2வது சனிக்கிழமை எழுப்புதல் கூடுகை வரும் அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறும் இடம் ரிவைவல் மீடியா ஸ்டுடியோ, பூம்புகார் நகர், ஃபர்ஸ்ட் மெயின் ரோட், கொளத்தூர், சென்னை 6,99,000. தேவ பிரசன்னத்தில் மூழ்க, தேவ வார்த்தையில் திளைக்க அன்புடன் அழைக்கிறோம்.
துதி ஆராதனை நடத்துபவர் சகோதரி அனிதா பீட்டர். உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை பரிபூரணமாக்குகிறார். 2 நாள் சந்தோஷமா இருப்போம், அதுக்கப்புறம் 2 நாள் அழுகிறது, திருப்பி 2 நாள் சந்தோஷமா இருக்குது. அப்படி இல்லை. ஏன்னா அவர் நம்முடைய ஆண்டவர் பரிபூர்ணமானவர், சம்பூர்ணத்தின் தேவன். உங்களுக்கான தீர்க்க தரிசன செய்தியை அளிப்பவர் சகோதரர் பீட்டர் எல்விஸ். ஒரு எரியோ நிக்குது, செங்கடல் நிக்குது, பிரச்சனை இல்லை எங்களுக்கு. ஏன்னா அந்த பிரச்சனைகளை எல்லாம் 2ஆக பிளக்கிற தெய்வீக பிரசனம் எங்களுக்குள்ள இருக்குது. அது போதும். நீங்க எங்களோடு கூட இருந்தா போதும். தேவ பிரசனம் உங்களை அன்புடன் அழைக்கிறது. இதில் கலந்து கொள்ளும் யாவருக்கும் மதிய உணவு வழங்கப்படும்.